இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஓவர் திங்கிங் பண்ணுறதை பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் திங்கிங்னா என்ன, அதனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் நடக்குது நம்ம பாடியில், அதுக்கப்புறம் இந்த ஓவர் திங்கிங்கை எப்படியெல்லாம் பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றின எல்லா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நம்ம நிறைய ஆங்கிளில் அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறது தான் ஓவர் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கலாம், அதில் ஃபெயில் ஆகிருந்திருப்போம், அதில் பாஸ் ஆகிருந்தால் நான் இப்படி பண்ணியிருந்திருப்பணும், இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பாக நினச்சிருப்பாங்களோ, நான் அப்படி பேசுனதுக்கு இந்த மாதிரி பேசியிருக்கலாமோ, இப்படி அதை பற்றியே கீப் ஆன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கில் நம்ம இதை அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறதுனால நம்மளோட உடம்புக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளால் எஃபெக்டிவாக ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது. நம்மளோட கெப்பாசிட்டி ஒரு ஹையர் லெவலில் இருக்கும். பட் நம்ம ஒரு சின்ன விஷயத்த அதை கூட நம்மளால் பண்ண முடியாமல் போயிருக்கோம். நம்ம அந்த டைமில் இது என்னால் பண்ண முடியுமே, ஆனால் இது எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் எதனாலனா இந்த ஓவர் திங்கிங் அதிகமாகும் போது அதெல்லாம் பாதிப்படையுது. இதை ஈஸியாக புரிய வைக்கணும்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் ஆகட்டும், அந்த மொபைல் ஃபோனில் நம்ம நிறைய ஆப்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அகெயின் நம்ம ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் பண்ண போகிறோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கேம் விளாட்றப்ப இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சு எடுக்கும் போது ஃபோன் ஹேங் ஆகிடும். இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமன் பாடியும் மைண்டும். நம்ம ஓவர் திங்க் பண்ணும்போது நிறைய விஷயத்த யோசித்து நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த நம்மளால் ப்ராப்பராக அதை பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாகவும் நம்ம ரொம்பவே எப்படி சொல்கிறது, நம்மளோட மைண்ட்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ இதை தவிர்க்கணும். சரி, இப்போ இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறது எதனால அதிகமாக க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு இருக்கிற ஆங்ஸைட்டி, பயம். இப்போ ஒரு விஷயத்தில் தோத்துட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் தான் நடக்கும். இதுக்கு மெயினாக நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி அதை வச்சு நம்ம ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனால் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. இப்போ பார்க்க போனீங்கன்னா, ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க 20,000 வாங்கினாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. இல்லை 50,000 அவங்க நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் இப்போ 10,000 வாங்கிட்டுருக்கேன், நான் ஒரு 50,000 வாங்கினேன்னா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன், அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அது உண்மை கிடையாது. 50 போனோடனே திருப்பி 1 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன கார் வச்சுருப்பாங்க, அவங்க பெரிய கார் வாங்கினா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் பெரிய கார் வாங்கினோன்னா இன்னும் லக்ஸுரியான கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. வீடும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் இந்த மாதிரி எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அடுத்தடுத்து போகக்கூடியது. இது மோஸ்ட் காமனாக நம்ம பீப்புள்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கிறத விட்டுட்டு நம்மள்ட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கோ, நம்ம இவ்வளோ தான் சம்பளம் வாங்குகிறோம், இல்லை நம்மள்ட்ட வீடு இருக்குது, இல்லை கார் இருக்குது, இல்லை அதை பற்றியெல்லாம் இல்லை, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோனாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்றத ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ டெய்லி ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா நீங்கள் எப்போவுமே ஒரு பிளானில் டைடப்பாக இருப்பீங்க. அப்போ ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதுக்கு விஷயங்கள் கம்மியாக இருக்கும், நேரமும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் பாடுறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், இல்லை டான்ஸ் பார்க்குறதா இருக்கலாம், அட்லீஸ்ட் டிவி பார்க்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை அரை ஹவர் ஒரு ஹவர் இந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகி பண்ணுங்கள். அதனாலையும் இது கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். மெயினாக யாரு கூடயும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட நெய்பர்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களாகட்டும், யாரை பற்றியும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட இது இருக்குது, நம்மள்ட்ட இது இல்லை அப்படின்றதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக எது இருக்கோ அதில் நிம்மதியாக வாழுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட ஒர்க் ஆஃபீஸில் நம்மளோட கொலீக் கிட்ட இந்த மாதிரி சொல்கிறோம், உங்களுக்கு அடுத்த வீக் ப்ரமோஷன் வந்தால் வரும், அதை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. அந்த டே வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுதுன்னா அது அப்படி தான் நடக்கும். நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. லைக் இந்த பாஸ்ட்லலாம் ஏதாச்சும் ஒரு பாஸ்ட் வேணாம், ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸாம் 10 நாள் கழித்து ஒன்று நடக்க போகுது அப்படின்றப்போ அது நீங்கள் 10 நாளில் நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் என்ன பண்ணாலும் அதை உங்களால் மாற்றவே முடியாது. அந்த டைமில் அது நடக்க தான் செய்யும். அதனால நீங்கள் யோசித்து அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்காக படிக்கலாம். படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கலாம், இல்லை அதில் கொஞ்சம் இன்னும் சக்ஸஸிவான அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அதனால் எப்பவும் ஒரு விஷயம் இப்படி தான் நடக்குதுன்னா அதை அங்கேயே விடுங்க. அதுக்கப்புறம் அதை யோசிக்காதீங்க. சரி, ஓகே, இப்போ இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்றது
பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஓவர் திங்க் பண்ணும்போது நமக்கு அதிகமாக வர்றதே வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து அதிகமாக வரும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுனாலேயே நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே பண்ண முடியாது. இஃப் சப்போஸ் நம்ம நெகட்டிவ் தாட்ஸுக்கு பதிலாக இப்போ ஃபெயில் ஆகிருப்போம், இல்லை இதெல்லாம் பண்ண முடியலனா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக ஓகே ஃபைன், நான் இந்த இதில் வந்து இப்போ இப்படி நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், இல்லை இந்த ஒர்க் ப்ரொமோஷன் வந்து எனக்கு கிடச்சிரும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் அந்த விஷயத்தை பண்ணும்போது அது உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுத்து உங்களால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதை வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷனில் ரூட் பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து நமக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாமல் அதை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.